ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளி. சரி, பழம் நிறைய பழுத்திருந்தது. சரி, இன்றைக்கி பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தக்காளி பறிக்க வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் தென்னைமர தோப்புக்குள்ளே வச்சுருக்கோம். இது தென்னைமரம் கொஞ்சம் பெருசாகிற வரை நம்ம வந்து வெள்ளாமல் போடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மிளகா போட்டிருந்தோம். இப்போ அது மிளகா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தக்காளி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து தக்காளி அறுவடைக்கு தான் வந்திருக்கோம். தக்காளி பறிச்சுட்டே இருந்தோம். பறித்து இந்த ட்ரேயில் போட்டு ஃபில் பண்ணலாம்னு சொல்லி ட்ரேயில் பறித்து போட்டுட்டு இருந்தேன். இங்கிட்ட எங்கள் பாப்பாவும் வந்துட்டு அங்கங்கே பறித்து கொடுத்துட்டு இருந்தா. ஒன்றை மாதிரியே குட்டி தக்காளி. சரி, தக்காளிலாம் பறித்து ட்ரேயில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரேவை வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் வெயிட் ஆனதுனால தூக்க முடியல, கொஞ்சம் பெரிய ட்ரேன்றனால. அதுக்கப்புறம் அந்த ட்ரேயெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வாளியில் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாளியில் பறித்து போட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரேயில் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாளியில் பறித்து அதுக்கப்புறம் வாளி ஃபுல்லானே ட்ரேயில் கொட்டிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தான். இது ஒரு நாட்டு தக்காளி கொடி வகையை சார்ந்தது. அதனால் வந்துட்டு இது நல்ல ஜூஸியாக இருக்கும். கல் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா டக்குன்னு கரைஞ்சிரும் பருப்புல எல்லாம் போட்டால். நிறைய பழம் பழுத்திருந்தது. சரி, அதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். பறிச்சேன்னா வாளி ஃபுல்லானதும் அதுக்கப்புறம் போய் கொட்டிட்டு வந்தேன். ஃபுல்லான போய் கொட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, பறிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அப்புறம் ஓரளவு பறித்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்க இருந்ததா. தொட்டாச்சினிங்க பார்த்தோன்னே அது கொஞ்சம் சின்ன ஹாப்பி தானே எல்லாருக்கும். அதனால் அதை டச் பண்ணி விளாண்டுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிலில் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. டச் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, மணியும் ஆயிடுச்சு. சரி, கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிலாம் பறித்து முடிச்சுட்டு கிளம்பு போயில பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை அங்கங்கே இருந்தது. சரி, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை பறிச்சுட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தனால கீரையும் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் தக்காளி செடி வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு செடி. ஆனால் கீரை செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு நல்லா வளர்ந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அங்கங்கே மிளகா செடி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி மிளகா போட்டிருந்தோம். அதனால் இன்னொரு இடத்துலையும் இருந்தது கீரை, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். கீரையெல்லாம் ஓரளவு பறித்து எடுத்துட்டேன். இது தக்காளி கூடை மேலேயே வச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கூடை மேலேயே எல்லா கீரையும் பறித்த கீரையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போயிட்டோம். தூக்கிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஒரு வழியாக எல்லா தக்காளியும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.